இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 3ஆம் நாள் 16/4/2026 ஏப்ரல் மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:03 லக்னம் மேஷ லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்தசி இரவு 7:31 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமாவாசை வருகின்றது. நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் பிற்பகல் 1 மணி வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ரேவதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலையில் இல்லை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், சந்திராஷ்டமம் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் 1 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். வேலைகள்ல கவனத்தையும் செலுத்துவீங்க. உங்களுடைய வளர்ச்சியில நீங்க கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. வேலைகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. சில சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மன வலிமையுடனும் காணப்படுவீங்க. சில எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நேர்மையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையை மகிழ்விப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல அன்பும் ஆதரவுகளும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சிகரமாகவும் உணர்வீங்க. ஊக்கத்தொகைகள் போன்றவற்றின் வகையில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சிறப்பாக செயலாற்றவும் செய்வீங்க. எதிர்பாராத லாபத்தையும் பார்த்துவிடலாம். துணிச்சலுடன் சில முக்கியமான வேலைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பாராத லாபத்தையும் பெற்றுவிடலாம். தொழில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. பெயரும் புகழும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க அதிகாரிகள் இடத்துல இருந்து நல்ல நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. என்று எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். சில முக்கியமான வேலைகளை புத்திசாலித்தனத்துடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. கடுமையாக உழைக்கவும் செய்வீங்க. போட்டியாளர்களுக்கு நல்ல போட்டியை தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு இடையூறாக இருந்து வந்த எதிரிகளுடைய தொல்லைகளும் நீங்கும். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப நீங்க செயல்படுவதும் நல்லது. உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றவும் செய்வாங்க. இன்று உங்களுடைய உற்சாகம் மற்றவர்களையும் தொற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கையிருப்பும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உங்களுடைய பொறுப்புகளை மேற்கொள்வது ஆறுதலையும் ஏற்படுத்தும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக இருப்பதனால சக ஊழியர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று வியாபாரம் எதிர்பார்த்தபடியே இருக்கும். சக வியாபாரிகளினால மறைமுக தொல்லைகளும் ஏற்படலாம். உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. சில சூழ்ச்சிகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. அன்றாட வேலைகளையுமே நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. இதுல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். தொழில்நுட்பம் தொடர்பான செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். உங்களுக்கு வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். முயற்சிகள் உங்களுக்கு நல்ல பலன்களையும் தருவதாகவும் இருக்கும். செலவுகளை ஆராய்ந்து பார்த்து செலவு செய்வதும் நல்லது. சில ஆடம்பரமான செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன உறுதியோடும் செயல்படுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள்ல சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வெளியூர் பயணங்களினால புதுவிதமான அனுபவங்களும் உண்டாகும். புதிய முயற்சிகள்ல மாறுபட்ட அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்களுடைய உதவியினால எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். புகழும் கௌரவமும் அதில். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சில வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே செய்வதும் நல்லது, இன்னல்களும் நீங்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் இன்று உங்களுக்கு பக்க பலமாகவும் இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்களை நீங்களே சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வதும் நல்லது. திறமையாக செயலாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரணையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. பணியில சின்ன சின்ன தவறுகளை நீங்க சரி செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில 1ற்கு 2 முறை கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. நல்ல புரிந்துணர்வுகளும் இருக்கும். உறவு பிணைப்பும் நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும். கூடுதல் செலவுகளும் இருக்குங்க, சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிரார்த்தனைகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில முக்கியமான வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே செய்வதும் நல்லது. குடும்பத்துல முன்னேற்றமும் இருக்கும். தொழில இருந்து வந்த போட்டிகளை எல்லாமே நீங்க கடந்து வரவும் செய்வீங்க. வருமானத்தினால உங்களுடைய வங்கி இருப்பு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புத்திசாலித்தனமாக வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. போட்டிகளும் பொறாமைகளும் இருக்கத்தாங்க செய்யும். நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்று விவசாய தொழில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். உடல் சோர்வு இருந்தாலுமே சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. அரசாங்க அதிகாரிகள் இடத்துல நட்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. வீட்டுல இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. தொழில கவனத்தை செலுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெரிய தொகைகளை கொண்டு செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. லாபத்தை தருவதாகவும் இருக்கும். போன்ல வருகின்ற ஆசை வார்த்தைகளை நீங்க நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். சுறுசுறுப்பாக செயல்படுவதும் நல்லது. வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. ஆடை ஆபரணங்கள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல தீர்வையும் காணலாம். வியாபாரத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் தேடி வரலாம். மன நிறைவாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உறவினர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எதிர்பாராத தனவரவுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளை பொறுமையாக கையாள்வதும் நல்லதுதாங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால இருந்து வந்த தொல்லைகளும் நீங்கும். லாபம் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவும் இருக்கும். சில கடினமான வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே செய்வதும் நல்லது. இதன் மூலமாக சில பிரச்சனைகள்ல இருந்து உங்களை தற்காத்தும் கொள்வீங்க. இன்று அதிக பணிச்சுமையும் இருப்பதாகவும் உணர்வீங்க. ஆனால் குழுவாக செய்யக்கூடிய வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபார சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. சின்ன சின்ன தொல்லைகளும் இருக்கத்தாங்க செய்யும். என்று நேர்மையாகவும் எளிமையாகவும் செயல்படுவீங்க. நிதானத்துடனும் இருப்பதும் நல்லது. பயணங்களின் மூலமாக சில நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். நிதானமாக முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நெருக்கமானவர்களிடத்துல மனம் விட்டு பேசுவதன் மூலமாக தெளிவும் உண்டாகும். வருமான வாய்ப்புகளும் கூடி வரலாம். அமைதியான பேச்சுக்களின் மூலமாக நன்மதிப்பையும் பெற்றுவிடலாம். உத்தியோக பணிகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. தொழில் வளர்ச்சிக்கான சிந்தனைகளும் அதிகரிக்கும். ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். நட்பு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானமாக செயல்படுவதும் நல்லது. நெருக்கமானவர்களிடத்துல மனம் விட்டு பேசுவதும் நல்லது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் சேர்ந்து வரும். பணிச்சுமையும் இருக்கத்தாங்க செய்யும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். நட்பு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும் என்று கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. பொறுமையாக இருந்து சாதிப்பதும் நல்லது. இதன் மூலமாக நன்மைகளையும் எதிர்பார்க்கலாம். பணியில சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகளை கவனமாகவும் கையாளுங்க. வேலைகளை முடித்து தருவதற்கு முன்பாக 1-2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவில என்று உங்கள் துணையிடத்துல அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பொறுமையாக இருந்து மற்றவர்களுடைய அன்பையும் பெற்றுவிடுவீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. சில முக்கியமான செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சிலருக்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இன்று கண் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். பண பரிவர்த்தனைகள்ல முன்னேற்றமும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கோயில் விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அறப்பணிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. குடும்பத்துல முக்கியமான நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விசேஷ வைபவங்களை முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வளர்ச்சியும் இருக்கும். லாபமும் இருக்கும். உங்களுடைய தேவைகளும் நிறைவேறும். தொழில இருந்து வந்த போட்டிகளை எல்லாமே தாண்டி வரவும் செய்வீங்க. சில எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். தற்பெருமையாக பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்து கொள்வதும் நல்லது. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நண்பர்கள் வீட்டு விஷயங்கள்ல அதிகமாக நீங்க தலையிடவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. வேலை சுமை அதிகமாக இருப்பதாக ஆதங்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சில செலவுகளும் இருக்கும். அனாவசியமாக யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படுவதும் நல்லது. இது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். சகோதரர்களுடைய வகையில அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகும். அவசரமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு பணவரவும் இருக்கும். அலுவலகத்துல அதிகாரிகள் இடத்துல இருந்து நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சக பணியாளர்கள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. பணியிடத்துல சக பணியாளர்களை தட்டி கொடுத்தாவது வேலை வாங்கவும் செய்வீங்க. பங்கு சந்தையில நல்ல ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. பணத்தை வீணடிக்கவும் வேண்டாம். கவனமாக இருப்பதும் நல்லது. வருமானத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை சம்பாதிக்கக்கூடிய திறனும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்களுடைய கூடுதலான உழைப்பிற்கான வருமானமும் இருக்கும் என்று உங்களுடைய திறமைகளை மெருகேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முதலீடுகளையும் செய்வீங்க. சகோதர சகோதரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்களினால அனுகூலமும் உண்டாகும். இன்று உணவு விஷயத்துல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. மேலதிகாரிகள் இடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வியாபாரத்துல கடன் சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தேவையில்லாத அலைச்சல்களின் மூலமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. போட்டிகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாங்க. பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் நீங்கும். சகோதர சகோதரிகள் இடத்துல ஆதரவுகளும் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் நீங்கும். இன்றைய நாள்ல நீங்க சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில தேவையான வாக்குவாதங்களில் ஈடுபடவும் வேண்டாங்க. இது உங்களுக்கு தேவையற்ற கவலைகளையும் ஏற்படுத்தலாம். இதற்கு அமைதியாக இருந்து விடுவதே நல்லது. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதே நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். திறமையாக பணியாற்றவும் செய்வீங்க. சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இதனால உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல பொறுமையாக பேசுவதும் நல்லது. சில தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை சாதுரியமாக கையாளவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளுடனும் இருப்பீங்க. தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது.
சற்று சிரமப்பட்டாவது சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய மன உறுதியினால தொழில வெற்றி பெற்று விடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீண் அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். வெளியூர் பயணங்களின் மூலமாக கிடைக்க வேண்டிய நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல முன்னேற்றமும் இருக்கும். உறவினர்கள் உங்களுக்கு அனுசரணையாகவும் இருப்பாங்க. தேக ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சில செலவுகளும் இருக்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்வியில மேன்மையும் உண்டாகும். எடுத்த வேலைகளை எப்பாடுபட்டாவது முடிக்கவும் செய்வீங்க. மன திடத்துடனும் காணப்படுவீங்க. அடுத்தவர்களிடத்துல சின்ன சின்ன குறைகளை நீங்க சுட்டி காட்டவும் வேண்டாம். வியாபாரத்துல இருந்து வந்த குறைகளையும் சரி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து அவர்களை மகிழ்ச்சி அடையவும் செய்வீங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். புதிய நபர்களிடத்துல அதிகப்படியாக நீங்க பேசவும் வேண்டாம். நெருக்கத்தை காட்டவும் வேண்டாம். எளிமையாக முடியக்கூடிய சில விஷயங்கள்ல கூட ஒன்றிற்கு 2 முறை போராடி தங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். தாழ்வு மனப்பான்மையும் ஏற்படலாங்க. வியாபாரத்துல வேலையாட்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. கூடுதலாக உழைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில மேன்மையும் உண்டாகும். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. குடும்பத்துல உறவினர்களுடைய வருகையினால செலவுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். தாய்வழி உறவினர்கள் இடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அலுவலகத்துல சக பணியாளர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். பெரிய அளவின வளர்ச்சி இல்லை என்றாலும் சராசரியான வளர்ச்சியை எதிர்நோக்கவும் செய்யலாம். எதிர்பாராத தனவரவும் இருக்கும். சிந்தனையில தெளிவாகவும் உணர்வீங்க. நீண்ட நாட்களாக சந்திக்க நினைத்த நபர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். உயர் அதிகாரிகள் இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டாலும் சாதகமாகவும் முடியவும் காண்பீங்க. ஆடம்பர செலவுகளின் மூலமாக விரயங்களும் ஏற்படலாம். பங்குச்சந்தை வியாபாரத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அதிகப்படியான முதலீடுகளை எந்த ஒரு விஷயத்திலும் செய்யவும் வேண்டாங்க. மற்றவர்களுடைய பேச்சுக்களையும் அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். சில ஆடம்பர செலவுகளை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சேமித்து வைத்திருந்த பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வதும் நல்லது. உங்களுக்கு விருப்பமான அம்மனை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். இன்று புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரவும் இருக்கும். இன்று நீண்ட நாட்களாக சந்திக்க நினைத்த நபர்களை சந்தித்து பேச மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேருங்க. விரயங்களும் ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிந்தனை திறன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. திறமைகளை மெருகேற்றவும் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று சில வேலைகள்ல நீங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். சில கடினமான சூழ்நிலைகளை கடந்து வரவும் செய்வீங்க. சக ஊழியர்கள் இடத்துல அதிகப்படியான உதவிகளை எதிர்பார்க்கவும் வேண்டாம். அவ்வப்பொழுது தனிமையாகவும் உணர்வீங்க. அமைதியாகவும் உணர்வீங்க. வேலைகள் அதிகமாகவும் இருக்கும். நல்ல பலன்களை காண்பதற்கு சற்று கவனமுடன் இருந்தாலே போதும். திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். அவர்களிடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. அனுசரித்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு குடும்பத்தினருக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். திட்டமிட்டு இருந்து வந்த பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்காக செலவும் செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. பதட்டமான உணர்வுகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெண்களினால நன்மைகளும் உண்டாகும். வெளியூர் பிரயாணங்களின் மூலமாக வருமானமும் இருக்கும். சின்ன சின்ன வியாபாரத்துல கூட ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். வேலை இடங்கள்ல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். உறவினர்கள் வீடு தேடி வந்தும் பேசுவாங்க. கடன் சுவையும் குறையும். வீண் செலவுகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிறப்பாகவும் உணர்வீங்க. எதிர்பாராத தனவரவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளுக்கு இன்று பணத்தை பயனுள்ள வகையில செலவழிக்கவும் செய்யலாம். விருப்பப்பட்ட நபர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இரவு நேர பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாகவும் இருங்க. ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும்.
இன்று எடுத்த காரியங்களை துணிச்சலுடன் செய்து முடிக்கவும் செய்வீங்க. இதற்கு பெற்றோர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். கண்டும் காணாமல் சென்று வந்த விருந்தினர்கள் எப்பொழுது தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. சில விஷயங்கள்ல நீங்க பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு உங்களுடைய வேலைகள் ஒரு உதாரணமாகவும் இருக்கும். அவ்வப்பொழுது மனதில் இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அன்றாட பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தாய்மொழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்படலாம். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. மனதுல சேமிப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். வாகன பழுதுகளை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. கல்வி பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். பெற்றோர்களுடைய ஆதரவுகள் மனதிற்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். பயணங்களின் மூலமாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. விவசாய பணிகள்ல மாற்றமான சூழலும் உண்டாகும். பணவரவும் இருக்கும். வருமானத்தை சரியாக நிர்வகிக்கவும் செய்வீங்க. அதே சமயத்துல சில முன்னேற்றமான வாய்ப்புகளும் கூடி வரலாம். கடின உழைப்பிற்கான நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடம்பரமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. நீண்ட கால முதலீடுகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முடிந்தவரை பண பரிவர்த்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். இன்று மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் 1 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளும் இருக்கும். முன்னேற்றம் உண்டாக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீங்க. சரியான நேரத்தில் முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலமாக சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உறுதியாகவும் செயல்படுவீங்க. உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறப்பான செயல்திறனின் மூலமாக பணிகளை வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகள்ல கூடுதலான கவனத்தையும் செலுத்துவதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. சிறந்த தகவல் தொடர்பாடல்களுடனும் இருப்பீங்க. அன்புடனும் மகிழ்ச்சியாகவும் பேசவும் செய்வீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உறுதியுடனும் செயல்படுவீங்க. என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வேலைகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வெற்றிகரமாக எந்த ஒரு வேலைகளையுமே முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. போராட்டத்துல வெற்றியும் உண்டாகும். நிலம் வாங்கி விற்கின்ற தொழில லாபமும் இருக்கும். சுற்றுலாக்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆட்சியாளர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு அலுவலகங்கள்ல நீங்க எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். கல்வியில பிள்ளைகள் மேம்படவும் செய்வாங்க. புதிய கலைகளை கற்றுக்கொள்வதில் ஆர்வத்துடனும் இருப்பாங்க. வியாபாரத்துல துணிச்சலாகவும் செயல்படுவீங்க. லாபத்தை பெருக்கவும் செய்வீங்க. தொழில் துறையில புதிய முதலீடுகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். நினைத்த வேலைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களிடத்துல இருந்து பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலர் சொல்வதை அப்படியே நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். தவணை பணத்தை பத்திரமாக தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்ப விஷயத்தை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் இருக்கும். என்ற துணிச்சலாகவும் சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. பெற்றோர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். கண்டுகொள்ளாமல் இருந்து வந்த உறவினர்கள் இப்பொழுது தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. பெருந்தன்மையோடு மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இப்பொழுது தொடங்குகின்ற முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். இன்று மேலதிகாரிகள் இடத்துல இருந்து அனுசரணையான போக்கும் கிடைக்கவும் பெறுவீங்க. அவர்களும் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணை உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பாங்க. சிலருக்கு வீட்டுல அலுவலக பணிகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கூடுதலான லாபத்தையும் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சின்ன சின்ன வதந்திகளை நீங்க பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். தன வருவாயில இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகளும் மாறும்.
உற்பத்தி சார்ந்த துறைகள்ல லாபமும் இருக்கும், பொருளாதார நெருக்கடிகளும் குறையும். இன்று கொடுத்த வாக்குகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். கல்வி கற்கும் திறன்ல மாற்றங்களையும் செய்வீங்க. காது மூக்கு தொண்டை தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். மற்றபடி இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வெற்றி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் நீங்கும். வதந்திகளை பொருட்படுத்தவும் வேண்டாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கூடுதலான உழைப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நெருக்கடிகளும் நீங்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். வெற்றி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கோயில் விழாக்கள்களையும் ஆன்மீக சொற்பொழிவுகளிலையும் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும், ஆறுதலாகவும் உணர்வீங்க. சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். பிரார்த்தனைகளை மேற்கொள்வது திருப்தியையும் ஏற்படுத்தும். பணியிடத்துல சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்க தங்க செய்யும். பணியிடத்துல இருக்கின்ற பதட்டங்களை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். சூழ்நிலைகளை கவனமாகவும் அனுசரணையாகவும் கையாள்வதும் நல்லது. திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்காதவாறு பார்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணையுடன் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கு சகஜமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், பணவரவும் இருக்கும். முன்கூட்டியே திட்டமிட்டு செய்வதும் நல்லது. பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. தேவையற்ற பதட்டங்களை மட்டும் தவிர்த்து கொண்டாலே போதும். எதிர்பார்த்த வேலைகள் தடையில்லாமலும் நிறைவேறும். சில அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உத்தியோகத்துல வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நீங்க எதிர்பார்த்து இருந்து வந்த வியாபாரம் சம்பந்தப்பட்ட செய்திகளும் வந்து சேரும். எதையும் நேர்மையாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெருமையாகவும் உணர்வீங்க. சாமர்த்தியமாக திட்டங்களை போட்டு எந்த ஒரு செயலிலும் இறங்கவும் செய்வீங்க. ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. உடனே முடிய வேண்டிய சில வேலைகள்ல கூட சின்ன சின்ன இழுபறிகளும் ஏற்பட்டும் நீங்கும். இதனால நீங்க பெரிய அளவுல பாதிப்பு அடையவும் வேண்டாங்க. சில உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அந்நிய பெண்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. பிள்ளைகள் இடத்துல கோபமாக பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. அவர்களை விட்டுப்பிடித்து செல்வதும் நல்லது. உங்களுடைய செயல்கள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. பிள்ளைகளை புதிய பாதையில வழிநடத்தவும் செய்வீங்க. சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் இடத்துல இருந்து ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகளுடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். தந்தை வழி உறவினர்களினால அனுகூலமான போக்கும் காணப்படும். பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல உற்சாகமும் இருக்கும். அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். தொழில் நிமித்தமான முயற்சிகள் ஈடேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். முன்னேற்றமும் இருக்கும். நெருக்கமானவர்களுடன் இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். மனதுல புதிய தேடல்களும் இருக்கும். உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உடன்பிறப்புகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தனவரவு மேம்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப சில மாற்றங்களையும் செய்வீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாளாகவும் அமையும். தன வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று ஏற்ற இறக்கங்களுடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க.
சற்று கண்ணும் கருத்துமாக இருந்து வேலைகளை முடிப்பதும் நல்லது. மற்றவர்களுக்கு உங்களுடைய வேலைகள் ஒரு உதாரணமாகவும் இருக்கும். மற்றவர்களிடத்துல அனுசரணையாக பேசி வேலை வாங்குவதும் நல்லது. சற்று சவாலான சூழ்நிலைகளை கடந்து வர வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய அணுகுமுறையில பொறுமையுடனும் உறுதியுடனும் இருந்தாலே போதும். அன்றாட நிகழ்வுகளிலும் விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. பணியிடத்துல மிதமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். வேலைகளை கையாளும் பொழுது கவனக்குறைவு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல குடும்ப பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல அமைதியான போக்கும் காணப்படும். இதே போல நல்லிணக்கத்தை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. ஒருவருக்கு ஒருவர் மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கமும் இருக்கும். கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கால் வலி மற்றும் மூட்டுகள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறவும் காண்பீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பல வகைகளிலும் நன்மைகளும் உண்டாகும். தன தானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில மேன்மையும் இருக்கும். மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு உங்களுடைய வேலைகளும் இருக்கும். பிள்ளைகளினால சிறப்பாகவும் உணர்வீங்க. மன அமைதியாகவும் உணர்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேலையில உயர்வும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பதவியினால நீங்க பெருமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எடுத்த வேலைகளை எப்பாடுபட்டாவது முடிக்கவும் செய்வீங்க. முடிக்க வேண்டும் என்ற முனைப்புடனும் இருப்பீங்க. புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீங்க. அவசரமான நேரத்துல நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய உதவிகளும் வந்து சேரும். இன்று வியாபாரத்துல இருந்து வந்த குறைகளை கவனமாக பார்ப்பதும் நல்லது. ஆசையாக பேசுகின்ற நண்பர்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. ஞாபக மறதியினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். குடும்பத்துல சின்ன சின்ன வார்த்தைகள் கூட பெரிய தகராறுகள்ல ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்துல பழைய சரக்குகளை போராடியாவது விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல விமர்சனங்களையும் ஏற்றுக்கொள்வதும் நல்லது. தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். புதிய முயற்சிகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. பிள்ளைகளினால சின்ன சின்ன செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதனால உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய வேலைகளை எடுத்து செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல பிற்பகலுக்கு மேல பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். தொழில் நிமித்தமான முயற்சிகளும் ஏறேறும். புதிய முயற்சிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். நெருக்கமானவர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். மனதுல புதுவிதமான தேடல்களும் ஏற்படலாம். உயர் அதிகாரிகள் இடத்துல இருந்து ஒத்துழைப்புகளும் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆர்வத்துடனும் செயல்படுவாங்க. வரவுகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். திறமைகளை மெருகேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். இன்று வாழ்க்கை துணையிடத்துல மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முயற்சிகள்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று சில வேளைகள்ல மற்றவர்களை நம்பி இருக்க வேண்டியதும் இருக்குங்க. அதற்கான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய மனிதர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். புதிய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுபவபூர்வமாக சில வேலைகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய நேர்மையான அணுகுமுறையின் காரணமாக பணியில சாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. இதன் காரணமாக உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கமும் இருக்கும். என்று குடும்பத்தினருடன் வெளியில் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பொது நிகழ்ச்சிகளுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. ஆற்றலுடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில முன்னேற்றமும் இருக்குங்க. சில பிடிவாதமான போக்கினை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தாமதமானாலும் எடுத்த வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. பல வகைகளிலும் நன்மைகளும் உண்டாகும். விருப்பப்பட்ட இடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய அறிவு திறமையினால வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். தர்ம காரியங்களில் ஈடுபடவும் செய்வீங்க. மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில சிறப்பான செய்திகளும் வந்து சேரும். உயர்வும் உண்டாகும்.
சாதிக்க முடியும் என்ற எண்ணத்தோடும் இருப்பீங்க. கடந்த கால சேமிப்பு பழக்கங்கள் இப்பொழுது கை கொடுப்பதாகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்படலாம். வேலை இடங்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வரவு செலவு கணக்குகளை சோம்பேறித்தனமான போக்கினை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. சகோதரர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடியும் வரும். மனைவியின் வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உதவிகளும் செய்வாங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். இதற்கு உடன் இருப்பவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. இதனால இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. தாய்மாமனுடைய வழியில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் காணப்படும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். உயர் அதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சிந்தனைகள்ல தெளிவும் உண்டாகும். புதியவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வெளியூர்ல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை உணரவும் செய்வீங்க. வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. ஓய்வு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தெளிவும் உண்டாகும். ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீங்க. சில கடின உழைப்புகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில சௌகரியங்களை அனுபவிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் மிகுந்த மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. மன வலிமையுடனும் இருப்பீங்க. குறைந்த முயற்சியிலேயே நல்ல வெற்றியை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய செயல்திறன்ல சக பணியாளர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. உங்களுடைய வேலைகளை பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில நல்லுறவும் காணப்படும். நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை திருப்திகரமாகவும் இருக்கும். இன்றைய நாள்ல நீங்க புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்காக இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற மன உறுதியின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். தொழிலுக்கு எதிராக இருந்து வந்த பகைமைகளும் நீங்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். எதிர்பாராத நன்மைகளும் நடைபெறும். அந்நியர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். உடலை வருத்தி கொண்டு இருந்த நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. கையிருப்பு அதிகரிக்கவும் காண்பீங்க. ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்ததை சாதிக்கவும் செய்வீங்க. அனுகூலமும் உண்டாகும். வியாபாரத்தை விரிவாக்கம் செய்வதற்காக புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. அதற்கான பண பலன்களும் இருக்கவும் காண்பீங்க. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. தாமதங்களும் ஏற்படலாம். நண்பர்களுடைய பேச்சுக்களை தட்ட முடியாமல் கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் வீட்டு பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி இருப்பதே நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் களை கட்டும். பயணங்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இளைய சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் உற்சாகமாகவும் இருப்பீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஆதாயமும் உண்டாகும். உயர் அதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சிந்தனைகள்ல தெளிவாகவும் உணர்வீங்க. புதியவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வெளியூர்ல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். பலம் மற்றும் பலவீனங்களை உணரவும் செய்வீங்க. வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. சற்று ஓய்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். இன்று பண விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில சூட்சமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கடினமான சூழ்நிலைகளையுமே கடந்து வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சீரான நாளாகவும் இருக்கும். கவனமுடன் செயலாற்றவும் செய்வீங்க. தனிமையான உணர்வுடனும் உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன அமைதியுடனும் காணப்படுவீங்க. பிரார்த்தனைகளை மேற்கொள்வது போன்றவைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பணிகள் அதிகமாகவும் இருக்கும். நல்ல பலன்களை காண்பதற்கு சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவுகளை இன்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு குடும்பத்தினருக்காக சில தேவையற்ற செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். திட்டமிட்ட பணத்தை பயனுள்ள வகையில செலவு செய்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு அவ்வப்பொழுது சோர்வாகவும் உணர்வீங்க. வேலை பளுவின் காரணமாக உடல் அசதியும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் வந்து சேரும். பெண்களினால நன்மைகளும் உண்டாகும். வெளியூர் பயணங்களின் மூலமாக வருமானமும் இருக்கும். சிறிய வியாபாரத்துல கூட நிறைவான லாபத்தையும் பெறலாம். வேலை இடங்கள்ல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பதவி உயர்வுகளும் கிடைக்கவும் காண்பீங்க. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பகைமைகளும் நீங்கும். கடன் சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீண் செலவுகள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லது. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அனுகூலமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். எதிர்பாராத தனவரவுகளும் இருக்கும். உங்களுடைய தேவைகளுக்கு இதனை பயன்படுத்தியும் கொள்ளலாம். விருப்பப்பட்ட நபர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு பிரச்சனைகள்ல உறுதியாகவும் செயல்படுவீங்க. நம்பி இருந்த வேலைகள் சற்று தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் முடியும். குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களினால லாபமும் உண்டாகும். உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். சில புதுமைகளை படைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இப்பொழுது தொடங்குகின்ற வேலைகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளையும் எடுக்கலாம். பிள்ளைகளுடைய வழியில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பங்குதாரர்களுடன் சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. குழந்தைகளுடைய வருங்காலம் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். அக்கம் பக்கம் வீட்டாருடன் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். ஆடம்பரமான செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. கலை சார்ந்த பணிகள்ல நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. சேமிப்பது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். நண்பர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனுடனும் இருப்பீங்க. புதிய யோசனைகளும் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கலைத்துறையில சில புதிய நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்னல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சுறுசுறுப்புடனும் ஆற்றலுடனும் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் உங்களுடைய வேலைகள்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாகவும் இருப்பீங்க. வேலைகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சிலருக்கு உதவிகளையும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்குடனும் காணப்படுவீங்க. இன்று இருவருக்கும் இடையில பயனுள்ள விவாதங்களும் நடைபெறும். சகஜமான வார்த்தைகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
இன்று பணியிடத்துல இருக்கின்ற கோபங்களை மட்டும் உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். சமநிலையான போக்குடன் இருப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கமும் இருக்கும். சில செலவுகளினால உங்களுக்கு கவலைகளும் ஏற்படலாம். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. இதற்காக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் வந்து சேரும். சில நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெண்கள் இடத்துல இருந்து நன்மைகளும் வந்து சேரும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தள்ளிப்போய் கொண்டு இருந்த பயணங்கள் இப்பொழுது நல்லபடியாகவும் முடியும். சின்ன சின்ன வியாபாரத்துல கூட நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். வேலை இடங்கள்ல உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் சுமை சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். அனுகூலமான போக்குடனும் இருப்பீங்க. உங்களுடைய தேவைக்கு பயன்படக்கூடிய வகையில சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். விருப்பமான நபர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வீட்டு பிரச்சனைகளை மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லதுதாங்க. மற்றவர்களுடைய விஷயத்திலையும் நீங்க தலையிடவும் வேண்டாம். இது தேவையற்ற பொல்லாப்புகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். நட்பு வட்டாரமும் விரிவடையும். உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்துல அமைதியான போக்கும் காணப்படும். உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்பத்தினருடன் கலகலப்பான பேச்சுக்கள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டுல விருந்தினர்களுடைய வருகையும் இருக்கும். எந்த ஒரு முடிவையுமே ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. குடும்பத்துல மற்றவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். அலுவலகத்துல உங்களுடைய பணிகளுக்கு கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. மற்றவர்களிடத்துல வாங்கிய கடன் தொகையை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால சற்று நிம்மதியாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் இருக்கும். பாடங்களை படிப்பதில் சின்ன சின்ன சிரமங்களும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. கலைத்துறையில இருக்கின்றவர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து அழைப்புகளும் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். பயணங்களும் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தாய் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. இது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.